நான் வரேன்னு சொன்னீங்களா? சொன்னேம்மா. சொல்லியே எப்படி வெளியே போனாரு? அது ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனா. முக்கியமான வேலையா? என்ன விட அப்படி என்ன முக்கியமான வேலை? வரட்டும், கேக்குறேன். மாமா, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் இருந்து வெயிட் பண்ணி அப்படி என்ன விட முக்கியமான வேலைன்னு கேட்க தான் போறேன். ஆண்டி, யாரோட செருப்பு இது? அது என்னோடதான். ரவி லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயில் செருப்பா இருக்கு. இந்த ரவிக்கு என்னாச்சு? இந்த வயசுல நீங்க இதை போட்டுட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் தான் வரும். ரவி ரொம்ப மாறிட்டார் போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ ஏதோ அவங்க அம்மாவுக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்காக இந்த மாதிரி ஸ்லிப்பரை வாங்கிட்டு வருவாங்க? எனக்கு என்னமோ அவர் லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஏதோ சேஞ்ச் இருக்க மாதிரி தோணுது. உட்காருங்க ஆண்டி. ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பார்க்க தான் போயிருப்பாரு. கரெக்ட், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாரு. அங்கிள், அவர் நல்லா உங்களை ஏமாத்திட்டு போயிருக்காரு. என்ன பாக்குறீங்க? உங்ககிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு அவர் என்ன பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. நீங்க வேணா பாருங்க அங்கிள், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அவரையும் உங்களுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறேன். அப்ப நான் வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. அட, அதுக்குள்ள யமுனா ரவி தம்பிய கூட்டிட்டு வந்துருச்சு போல இருக்க. லோகநாயகி, என்ன அதிசயமா இருக்கு? பெல்ல அடிச்சதும் கதவை திறந்துட்ட. வழக்கமா ஆடி அசைஞ்சுதானே வருவேன். யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தியா? ஆமா, யமுனாவும் ரவி தம்பியும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. காலம்பர ஃப்ளைட்டுக்கே ஊருக்கு வரதா இருந்ததே, இன்னுமா வீட்டுக்கு வரல? ஓ, ரவியும் யமுனாவும் ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிட்டாங்களா? நடந்த கதையே வேற. என்ன சொல்ற? ரவி தம்பிய பாக்குறதுக்கு ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருந்தாங்களா, அப்போ ஒரு போனு சிவசங்கர ஐயாக்குதா. உடனே ஹைதராபாத்துக்கு வரணும்னு உத்தரவு. அவர் என்ன பண்ணுவாரு? ரவி தம்பிய வரவேற்கிற பொறுப்பை யமுனா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. யமுனாவும் திவாகரும் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. அங்க என்னடானா அவசர கேஸ், உடனே புறப்பட்டு வரணும்னு யமுனாக்கு ஒரு போனு. இவங்களாவது 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாத்துட்டு போயிருக்கலாம்ல. இவங்க கடமையே முக்கியம்னு திவாகர் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. சரி, திவாகராவது ரவி ரிசீவ் பண்ணானா இல்லையா? திவாகர் இருந்து பார்த்து சமாதானப்படுத்திட்டு தான் வந்திருக்கான்.
ஆ. இருந்தாலும் யமுனா அங்க இல்லங்கிற கோவமோ என்னவோ தெரியல. ஒரு போனும் பண்ணல, பார்க்கவும் வரல. அதான் யமுனாவை நேர்ல போய் ரவி தம்பிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போயிருக்காங்க. 2 பேருக்கும் ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன். ரவி தம்பி வர்றாரோ என்னவோ தெரியல. லோகநாயகி, உனக்கு புரிகிற பாஷையிலேயே சொல்கிறேன். 4 பதார்த்தத்துக்கு நடுவில் ஸ்வீட்டை வச்சா தான் ஸ்வீட்டோட சுவையே தூக்கலாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஊடல் இருந்தால் தான் காதலும் சுவையாக இருக்கும். சூரியனை கண்ட பனி மாதிரி யமுனாவை பார்த்த உடனே ரவி தம்பியோட கோபமெல்லாம் பறந்து போயிடும். நிச்சயம் யமுனா ரவி கூட தான் வீட்டுக்கு வருவா. நீ போய் வேலையை கவனி. ஆமா, சாமியாரா இருந்துகிட்டு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுனால தான் சாமியார் ஆயிட்டேன். இப்படி எதிர்கேள்வி கேட்காம பிரசாதத்தை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு வேலையை கவனி. ஆ. எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்க? போனை வைங்க. அப்புறம் ம் ம்ஹும். ம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வார்டுக்கு போங்க. ஓகே மேடம். ரவி வந்தாரா? வரலையே மேடம். உனக்கு அவர் தெரியாதே. யாரோ நினைச்சு நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டியா? ரவி சார் எனக்கு தெரியாதுதான் மேடம். ஆனா அவரை பத்தி நீங்க என்கிட்ட நிறைய சொல்லிருக்கீங்க. போன் ஏதாவது பண்ணாரா? போன் எதுவும் வரல மேடம். லோகநாயகி காதுக்கு முதல்ல வைத்தியம் பண்ணு. ஃபோன் அடிச்சா வந்து எடுக்கிறாளா பாரு. ஹலோ. பெரியப்பாவா? நான் யமுனா பேசுறேன் பெரியப்பா. சொல்லுமா. திருவண்ணாமலையில இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். ஆமா, ரவி பாத்தியா? இல்ல பெரியப்பா, அவர் பார்க்கதான் அவர் வீட்டுக்கு போனேன். அவர் ஏதோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாரோன்றதுக்காக தான் ஃபோன் பண்ண பெரியப்பா. அப்படியா? இங்க வரலையேம்மா. பாருங்க பெரியப்பா, நான் அவர் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணலன்ற கோவத்துல என்னை இப்படி சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறாரு. ஊடல்னு இருந்தா தாம்மா காதல் இனிக்கும். எவ்வளவு நேரம் தான் உன்னை பார்க்காம இருப்பாரு? அவருக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. வந்துருவாருமா. சரி பெரியப்பா, நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அவர் வந்தாருன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லுங்க. ஃபோன் பண்ணாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ண சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. சரி பெரியப்பா, நான் வச்சிடுறேன். நான் என் ரூம்ல இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணாருன்னா என் ரூம்க்கு லைன் கொடுங்க. ஓகே மேடம். வந்தாருன்னா என்ன ஏதுன்னு எதுவும் கேள்வி கேட்காம உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க ஓகே? மேடம், ஃபோன் எதுவும் வரலீங்களா? வரலையா? சரி, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்தா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். ஜெயா, இன்னைக்கு நீங்க தானே நைட் ஷிஃப்ட், பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். முருகன் முருகன் கொஞ்சம் நில்லு. அவசியமான விஷயமா போயினுக்கிறேன். இப்ப எதுக்கு நிறுத்துற? அதை விட முக்கியமான விஷயம், மதியத்துல இருந்து யமுனா மேடம் ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்காங்க. என்ன விஷயம் தெரியுமா உனக்கு? தெரியாதே. அவங்கள கட்டிக்க போறவரு லண்டன்ல படிச்சிட்டு இருந்தாரே, அது தெரியுமா உனக்கு? தெரியாது. அவர் லண்டன்ல படிப்பை முடிச்சிட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காராம். வந்தவரு யமுனா மேடம்க்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையா. அது ஏன் தெரியுமா உனக்கு? எல்லாம் எதுவும் தெரியாது எனக்கு. இப்படி எதுவுமே தெரியாம எதுக்கு தான் இருக்கிற? ஹலோ, நான் இப்போ ஒன்று கேட்குறேன். 12ஆம் நம்பர் பெட்டில் ஒருத்தருக்கு பிபி செக்அப் பண்ணணும், தெரியுமா உனக்கு? தெரியாது. 16ஆம் நம்பர் பெட்டில் ஒருத்தருக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடணும், தெரியுமா உனக்கு? தெரியாது. ஃபார்மசியில் முக்கியமான மருந்து நேற்றுக்கே ஸ்டாக் தீர்ந்து போச்சு, ஆர்டர் கொடுத்துக்கிறோம், இன்னும் வரல, ரிமைண்டர் கொடுக்கணும், தெரியுமா உனக்கு? தெரியாது. இதெல்லாம் கூட எமர்ஜென்சி வார்டில் ஒருத்தன் உயிருக்கு போராடினா, அதுவா தெரியுமா உனக்கு? தெரியாது. ஆமா, என்ன நிக்க வச்சு நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் தானே? ஆமா. நான் வார்டு பாய் தானே? ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏன் டாக்டர் மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்கிறாரு? ரவி ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல? அவர் லண்டனில் படிச்சாரா, அமெரிக்காவில் படிச்சாரா? இதெல்லாம் தேவையா உனக்கு? இதோ பாரு, உன் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நோய்ச்ச, அது உன் நல்லதுக்கு இல்லை, அவ்வளோதான்.
ஹலோ. ஹலோ அங்கிள், நான் யமுனா பேசுறேன். ரவி வந்துட்டாரா? யமுனா இன்னும் வரலமா. நான் ரிசீவ் பண்ண வரலன்னு இன்னுமா கோவமா இருக்காரு? எங்க ப்ரொஃபஷன் பத்தி அவருக்கே தெரியும் இல்லையா? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. யாரோ முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணுன்றதுக்காக போயிருக்காமா. ஃப்ரெண்டா? அப்படியா அங்கிள்? முக்கியமான ஃப்ரெண்டு? ஃபாரின்ல இருக்கும்போது கூட ஒரு நாளைக்கு 2 தடவையாவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாரு. இப்போ இங்க வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. யமுனா பண்ணுவாமா. அங்கிள், என் மொபைல் என்கிட்ட தான் இருக்குன்றத அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க ஃபோன் பண்ணாலும் சரி, நான் ரிசீவ் பண்ண முடியாததுக்கு 1000 சாரி அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். சரிம்மா, நான் சொல்லிடுறேம்மா. ஓகே அங்கிள். வச்சுட்டுமா? ம். நிறுத்துறா. திவா, ஏன்டா இப்படி வெறித்தனமா நடந்துக்கிற? மறக்க முடியல, என்னால முடியல. திவா, ஒரு விஷயம் மனசை பாதிக்கும்னா அதை அடியோட மறந்துறதாண்டா நல்லது. என்னால மறக்க முடியல, மறக்கவும் முடியாதுடா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா எங்க அக்காக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்டா. திவா, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. இல்ல, என்னால இப்ப வீட்டுக்கு போக முடியாது. இப்ப வீட்டுக்கு போனா அக்காவை பார்க்கணும். என்னால அக்காவை பார்க்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்து மனசை தயார்படுத்திக்கிட்டு அப்புறமா வரேன். மனசு சரியில்லாத நேரத்துல தனியா இருக்கிறது தப்புடா. வாடா போலாம். நான் வரலடா, நீங்க போங்க. திவா, நீ சொல்லு மைத்திலி. ஆமா திவா, வா வீட்டுக்கு போலாம். சொன்னா கேளு திவா, வாடா. வாங்கம்மா, வாங்க, உள்ள வந்து பாருங்க. வாங்க. இந்தாங்கம்மா. ரவி, ஏதாவது லேட்டஸ்ட் டிசைன் டாப்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாமா? ஓ யா, ஷூரா பாரு. திஸ் இஸ் யுவர் டே. இரே, கையில் இன்னும் நிறைய இடம் இருக்கு, என்ன வேணா வாங்கிக்கலாம். ஏய், ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 minutes பா, பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, as you wish. ஆனா சீக்கிரமா கிளம்பணும் என்ன? ஓகே, போயிடலாம். எங்க உள்ளதானே இருக்காரு? இப்பதான் வெளியே போனாங்க. அது இப்பதான் வெளியே போனோம். ஆண்டி, யாரோட செருத்துது?
அது என்னோடதான். ரவி லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயில் செருப்பா இருக்கு. இந்த ரவிக்கு என்னாச்சு? இந்த வயசுல நீங்க இதை போட்டுட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் தான் வரும். ரவி ரொம்ப மாறிட்டார் போல இருக்கு. ஆஹா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ ஏதோ அவங்க அம்மாவுக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தா. என்னம்மா செலக்ட் பண்ணிட்டீங்களா அம்மா? இதை பேக் பண்ணுங்க. என்னம்மா வேற வேற செருப்பை செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஜோடி மாறி இருக்க. மாறித்தான் போச்சு. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா தாய்மைக்கு மே